ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தை, மனசில் பல வலியோடும் வேதனையோடும் நீ இருக்கிறத பார்த்துட்டு தான் என் கரங்களை தொட சொல்லி உன் கைகளை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு உன் வாழ்க்கை பயணம் முழுவதும் உனக்கு துணையாக வரலாம்னு நான் முடிவெடுத்திருக்கேன். இப்போது என் கரங்களை தொட்ட உன் கைகளில் சர்வ நிச்சயமாக நீ ஆசைப்பட்டது எல்லாம் அழகாக ஒப்படைப்பேன் என் செல்லமே. இனிமே நீ கலங்கவே வேணாம். இப்போதைக்கு நீ பார்க்குறவங்களும் பேசுகிறவங்களும் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு தெரியாத அளவுக்கு நீ அப்பாவியா வெகுளித்தனமாக இருக்க. முதல்ல உன் கண்ணுக்கு நல்லவனாக தெரிகிறவங்கெல்லாம் நடிக்கிறாங்களா உண்மையாக இருக்காங்களான்றத தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா எதுவாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட பகிர்ந்து கொள்ளவும் கலந்து ஆலோசிக்கவும் பழகிக்கோ. யார் என்னன்னே தெரியாமல் எல்லார்கிட்டையும் போய் எல்லாத்தையும் பேச வேண்டாம் என் செல்லமே. ஏன்னா நீ பயப்படுறியா தைரியமான ஆளா? உன்னுடைய பலவீனம் என்ன? நீ எதுக்காக சந்தோஷப்படுவ, எதுக்காக கவலைப்படுவ, எதுக்காக வருத்தப்படுவங்கிறத நீ பாட்டுக்க எல்லார்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருந்தீன்னா அவங்க உன்னுடைய பலவீனத்தை பயன்படுத்தி உன்னை பயப்படுத்தி அதன் மூலமா அவங்க காரியத்தை சாதிச்சுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இந்த கலியுக காலமே இப்படிப்பட்ட மனிதர்கள் நிறைஞ்ச உலகமாக தான் இருக்குங்கிறத நீ புரிஞ்சுக்கணும் என் செல்லமே. நீ பயப்பட்டினா அது உன்னுடைய எதிரிக்கு தைரியமாக ஆயிடும். ஆனால் நீ அமைதியாக இருந்தீனா, எதை பற்றி யார்கிட்ட எதுவும் சொல்லாமல் இருந்தீனா, நீ என்ன யோசிக்கிற, என்ன செய்ய போகிற, இன்னும் என்னெல்லாம் செய்வேன்னு தெரியாமல் அடுத்த எதிரி உனக்கு பார்த்து குழம்பி உன்னை எதுவும் செய்ய முடியாமல் தவிப்பான். எப்போதுமே இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களும் சுற்றி இருக்கிறவனுக்கு நல்லது செய்கிறாங்களோ இல்லையோ அவங்கள விட நான் நல்லா வாழ்ந்துடணும்னு அடுத்தவனை பார்த்து பொறாமைப்படக்கூடியவங்களாகவும் அடுத்தவனை எதிரியாக நினைக்கிறவங்களாகவும் தான் இருக்காங்க. அதனால தான் தெளிவான மனசோட நீ தைரியமாக இரு. உன் வீட்டில் நடக்கிறதையும் உன் வாழ்க்கையில் நடக்கிறதையும் யார்கிட்டையும் சொல்ல வேணான்னு சொல்கிறேன். தெளிவான மனசை கலங்க வைப்பதும் கலங்கிய மனசை தெளிவுபடுத்துவதும் ரொம்ப கஷ்டம் அல்லவா? நீ எப்போவுமே தெளிவான மனசோட தைரியமான பிள்ளையாக இருக்கணும் என்று சொல்லமே. வாழ்க்கையில் இன்பங்கள் கிடைப்பதும் சந்தோஷங்களான நல்ல விஷயங்கள் நடப்பதும் தான் அபூர்வம். ஆனால் துன்பங்கள்ங்கிறது இலவசம் போல தானாக உன்னை தேடி வந்துடும். அப்படி துன்பமோ அல்லது நீ எதிர்பாராத கஷ்டமான விஷயங்களோ வாழ்க்கையில் நடக்கும்போது அதை எதிர்த்து போராட நீ தயாராக இருக்கணும் என் செல்லமே. நீ ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி சொல்லும்போது உன்கிட்ட பேசுகிறவங்க அதை பற்றி 1000 விஷயம் சொல்லுவாங்க. ஆனால் உனக்கு தெரியுமல்லவா நீ யார், எப்படி, என்ன செய்யணும்னு. அதை விட்டுட்டு அடுத்தவங்க ஏதோ சொல்லிட்டாங்கன்றதுக்காக அதை யோசித்து வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தீன்னா இந்த உலகத்தில் கடைசி வரைக்கும் உன்னால் நிம்மதியாக வாழ முடியாது. சுற்றி உள்ள மனிதர்கள் எப்போதுமே யாராவது எதையாவது சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. நீ எதற்காகவும் எதையும் யாருக்கும் எந்த வார்த்தைகளுக்கும் காது கொடுத்து கேட்டு அதுக்கு முக்கியத்துவமும் கொடுக்க வேணாமின்னு சொல்லவே. எல்லாரும் இருக்கிறத வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருன்னு சொல்லலாம். நானும் உன்கிட்ட அதை தான் சொல்கிறேன். ஆனால் நீ என்ன மனசில் யோசிக்கிற நான் சொல்லட்டுமா? அம்மா வராகி தாயே, என்கிட்ட இருக்கிறதெல்லாம் வெறும் பிரச்சனை மட்டும்தான். அதை வச்சுக்கிட்டு எப்படி சந்தோஷமாக இருக்கிறது நீ யோசிக்கிறியா? கவலைப்படாத. உன்னிடம் இருக்கும் பிரச்சனைகளை ஒன்றுமில்லாமல் போக செஞ்சு உன்னுடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றி உன்னை நல்ல முறையில் இந்த வராகியம்மா நான் வாழ வைக்கிறேன். உன்னை சுற்றி இருக்கிற எல்லாரும் பொய்யானவர்களாக இருக்கும்போது நீ மட்டும் உண்மையாக இருக்கிறதும் நல்லவனாக இருக்கிறதுமே ஒரு பெரிய நல்ல விஷயந்தாங்கிறத மறந்துட வேணாம். எப்போவுமே நீ நல்ல பிள்ளையாகவே இரு. ஆனால் நீ நல்லவன்றதை யாருக்கும் வெளிக்காட்டி கொள்ள வேணாம். ஏன்னா நல்லவர்களை இந்த உலகம் மதிக்கிறது கிடையாது. அதே நேரத்தில் நல்லவங்களை சுலபமாக ஏமாத்திடலான்னு அதற்கான முயற்சிகளையும் செய்ய ஆரம்பிப்பாங்க. அதனால தான் நீ நல்லவனோ கெட்டவனோ நீ யாருங்கிறத அடுத்தவங்களுக்கு தெரியப்படுத்தாமல் உன்னுடைய சுய திறமையையும் அறிவையும் ஆற்றலையும் பயன்படுத்தி நீ வாழ்க்கையில் எப்படி முன்னுக்கு வர்றதுங்கிறதுல மட்டும் கவனம் செலுத்துன்னு சொல்கிறேன். நீ யாராக இருந்தாலும் எப்போதுமே உனக்குன்னு ஒரு தன்மானமும் தைரியமும்
நான் தான் எல்லாம் தெரிஞ்சவன், எனக்கு எல்லாம் புரியும், என் வாழ்க்கையை என்னால் சரியாக அமைச்சிக்க முடியும்ன்ற அந்த கண்ணோட்டமும் உனக்குள்ள இருக்கணும். ஆனால் இந்த தன்மானமும் தைரியமும் ஒருபோதுமே ஆணவமாக அகந்தையாக மாறிடக்கூடாது. நீ யாருக்காகவும் எதற்காகவுமே உன்னுடைய தன்மானத்தை விட்டு கொடுத்துட வேண்டாம் என் செல்லமே. உன்னை பற்றி புரிஞ்சுக்காதவங்க கிட்ட போய் நீ அன்பு பாசம் அக்கறையோடு இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஏன்னா உன்னை புரிஞ்சுக்காதவங்க நீ என்னதான் அன்பா பாசமா பேசினாலும் நீ நடிக்கிறன்னு தான் சொல்லுவாங்களே தவிர உன் உண்மையான அன்பை புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதனால தான் உன்னை புரிஞ்சிக்கக்கூடிய தகுதி உள்ளவர்களுக்கு மட்டும் உன் அன்பையும் பாசத்தையும் அக்கறையையும் கொடுன்னு சொல்கிறேன். உன்னை விட்டு போனவங்க எல்லாரும் உன் கூட இருக்கும் தகுதியை இழந்தவர்கள்னு புரிஞ்சுக்கிட்டு அமைதியா இரு. என்ன நடக்குமோன்னு சிந்திச்சு யோசிச்சு பயந்துக்கிட்டே இருக்கதை விட என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம்னு நீ முன்னால் போய் பார்த்தீன்னா வெற்றி கிடைக்கலாம். கீழே விழுந்தா கூட அனுபவமும் கிடைக்கலாம் என் செல்லமே. ஆனால் எதுவுமே கிடைக்காம போகாது. அதனால சும்மா உட்காந்து சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறத விட எந்திரிச்சு போய் என்னதான் ஆகுதுன்னு பார்க்க தயாராகு. வெற்றி அனுபவம் எல்லாமே உன் வாழ்க்கைக்கு அவசியமான விஷயங்கள் தானே. காலம் எப்போதுமே நிறைய கஷ்டங்களையும் காயங்களையும் மட்டும் கொடுப்பதோடு நிறுத்திடாது. நிச்சயமா சந்தோஷங்களையும் வெற்றிகளையும் கூட வரும் காலம் உனக்கு கொடுக்க தான் போகுது. இந்த காயங்களையும் கஷ்டங்களையும் பார்க்காம நீ வெற்றிகளை பார்க்க முடியாதுங்கிறது தான் உண்மை. அதனால தான் இத்தனை நாளாக உனக்கு சில கஷ்டங்களை கொடுத்தேன். இனிமே வாழ்க்கையில் வெற்றியை கொடுப்பேன் என் செல்லமே. அசையும் சொத்தானாலும் சரி அல்லது அசையாத சொத்தாக வீடு அது இது நிலம்னு எதுவாக இருந்தாலும் சரி எல்லாமே உடம்பு நல்லா இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு பயன்படும். காசு பணம் கோடி கோடியாக சொத்து நகைன்னு நீ என்ன வச்சுருந்தாலும் உடம்பு நல்லா இல்லாமல் ஆரோக்கியமற்று போயிடுச்சுன்னா உடம்பு அசைய முடியாமல் இருந்ததுன்னா அதை எப்படி உன்னால் பயன்படுத்த முடியும்? நான் சொல்கிறத கேளு. என்ன நடந்தாலும் நீ எப்போதுமே உன் உடம்பையும் மனசையும் பயன்படுத்தி கொள்ள சந்தோஷமாக வச்சுக்கொள்ள தயாராகு. மனசு காயப்பட்டதுன்னா உன் மனசு கஷ்டமாக இருந்ததுன்னா உனக்கு பிடிச்சவங்க கிட்ட நீ ஆறுதல் தேடலாம். ஆனால் உனக்கு பிடிச்சவங்களே உன் மனசை கஷ்டப்படுத்தும் போது யாருக்கிட்ட ஆறுதல் போய் தேடுவதுன்னு தானே இன்னுமே நீ ரொம்ப மனசு நொந்து போகிற. வேடிக்கை பார்க்குறவங்களுக்கும் விமர்சிப்பவர்களுக்கும் உன்னை பற்றி எதுவும் தெரியாது. ஆனால் நீ படுற வேதனையும் உன் வாழ்க்கையில் இருக்கும் வழிகளும் எனக்கு தெரியுமேன் செல்லமே. உன் எண்ணங்களை எல்லாம் அழகாக மாற்றி நீ நினச்ச விஷயங்களையெல்லாம் நல்லபடியாக நடத்தி கொடுக்க இந்த வராகியம்மா நான் இருக்கேன். பல கனவுகளோடு வாழணும் நினச்ச உன்னுடைய வாழ்க்கை கடைசி வரைக்கும் கனவாகவே இருந்துருமோ நினைக்காத. கூடிய சீக்கிரம் நீ வாழணும் நினச்ச உன்னுடைய கனவு வாழ்க்கையை நனவாக்கி நிஜமாக்கி நான் கொடுப்பேன். மற்றவங்களுக்காக நீ இறக்கப்படுற, மற்றவங்களுக்காக ஐயோ பாவம் நினச்சி உதவணும்னு நினைக்கிற. ஆனால் நீ உதவணும்னு நினைக்கிறது ஆடாக இருந்தால் பரவாயில்ல. ஆனால் அது ஓநாயாக இருக்கும் பட்சத்தில் ஓநாய் உன்னை ஏமாற்றி உன் உயிரை எடுத்துடுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. நீ இறக்கப்பட்டு உதவி செய்யும் மனிதர்களே உன் முதுகில் குத்துறதும் உன்னை ஏமாத்துறதும் துரோகம் செய்யக்கூடியவர்களாக இருக்கவும் வாய்ப்பு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நல்லவர்களுக்கு மட்டுமே உதவி செய்யக்கூடிய நல்ல எண்ணத்தோடு இருந்துவிடு என் செல்லமே. நல்லா தூங்கிட்டினா இரவு பொழுது உன்னை சுமந்து கடந்து வரும். ஆனால் இரவில் சரியாக தூக்கம் வரலேனா அந்த இரவை நீதான் கஷ்டப்பட்டு சுமந்து கடந்து வர வேண்டியதாக இருக்கும். எப்போதுமே இரவு பொழுதுல இந்த வராகியம்மாவை மனசில் நினச்சிக்கிட்டு இந்த இரவு நிம்மதியான இரவாக இருக்கணும், நாளைக்கு காலையில் நான் செய்யக்கூடிய வேலைகள் நல்லபடியாக நடந்து முடியணுன்ற அந்த வார்த்தைகளை சொல்லிக்கிட்டு என்ன மனசில் நினச்சிக்கிட்டு நிம்மதியாக தூங்கு. கவலைகளை எல்லாம் உன் கால்களுக்கு கீழே கொண்டு போகணுமே தவிர தலைக்கு மேலே தூக்கி சுமக்கக்கூடாது. ஏன்னா கவலையை பற்றியே நீ மறுபடியும் மறுபடியும் மூளையில் யோசிக்கும் போது அது உன் தலைக்கு மேலே பாரமாக உட்காந்து அது உன் மகிழ்ச்சியை அழித்து விடும். அதனால தான் கவலைகளையோ கஷ்டங்களையோ ஒரு சில நிமிஷங்களுக்கு மேலே யோசிக்காத, அதை தூக்கி ஓரமாக வச்சுட்டு அடுத்த வேலையை பாருன்னு சொல்கிறேன். கவலைப்படுறதுக்காக உட்காந்து நேரத்தை செலவழிக்காம அந்த நேரத்தில் ஏதாவது உழைக்கும் போதோ வேலை செய்யும் போதோ முயற்சி செய்யும் போதோ
உன் கவலைகள் அழிந்து போய் உன் நிலைமை உயரும் அல்லவா? இனிமே உன் வாழ்க்கையில எல்லாமே நல்லபடியாக நடக்கணுங்கிறதுக்காக தான் இது எல்லாத்தையும் உனக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா தேவைப்படுற நேரத்தில் கிடைக்காத ஆறுதல் அப்புறமா கிடைக்கும்போது அது உயிரில்லாத உடலுக்கு உணவு கொடுப்பது போல ஆயிடும். இப்போதுதான் உன் மனசுக்கு ஆறுதல் தேவைன்னு புரிஞ்சுக்கிட்டு உனக்கான அனுகிரகத்தை செய்வதற்காக இந்த வராகியம்மா உன்னை தேடி வந்தேன். நீ 100 முறை மனசுடைஞ்சு போனாலும் 1000 முறை மறுபடியும் உன்னை உருவெடுக்க செய்வேன். அதற்கான வலிமையும் நம்பிக்கையும் நிச்சயமாக நான் உனக்கு தருவேன் என் செல்லமே. நீ போகும் பாதை கஷ்டமாக இருந்தாலும் அதன் முடிவில் நீ விருப்பப்பட்ட விஷயங்களை உன் கைகளை ஒப்படைப்பேங்கிறத புரிஞ்சுக்கோ. என் கரங்களை தொட சொன்னதின் காரணமே உன்னை ஆசீர்வதிச்சு உன் வேண்டுதல்களை எல்லாம் பழிக்க வச்சு நீ கேட்டதை நிச்சயமாக உன் கைகளை கொடுக்கணுங்கிறதுக்காக தான். இனிமே உன் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளிலும் உனக்கு துணையாக நான் இருப்பேன். என் வார்த்தைகள் மேலே நீ நம்பிக்கை வச்சு செயல்படு. நீ நினச்சது போலவே உனக்கான வாழ்க்கை துணையை உனக்கு பிடிச்சது போல அமைச்சு கொடுக்குறேன். உனக்கு பிடிச்ச வேலையே கிடைச்சு உன் வாழ்க்கையில் நல்ல வருமானமும் உனக்குடைய நல்ல குடும்பமும் அமையும்படி நான் செய்கிறேன் என் செல்லமே. நீ என்கிட்ட வேண்டி கேட்டது எல்லாமே இப்போது உனக்கு கிடைக்க போகுது. இனிமே நீ மகிழ்ச்சியாக வாழ போற. உன் பிள்ளைங்களுக்காக நீ சொத்து சுகம்னு செல்வத்தை சேர்த்து வைப்பதற்கு பதிலாக அவங்களுக்கு ஒழுக்கத்தையும் உழைக்கும் பழக்கத்தையும் கற்றுக் கொடுத்துட்டினா அவங்க வாழ்க்கை நிச்சயம் வெற்றி பாதையாகவே மாறிடும். என்ன நடந்தாலும் நீ கவலைப்படாம தைரியமாக இரு. உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்களுடைய உண்மையான முகத்தை நீ உணரணுங்கிறதுக்காக தான், அவங்களுடைய குணத்தை நீ புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் சில பேருடைய மூலமாக அவர்கள் செயலின் மூலமாக உனக்கு வந்த துன்பங்களை உனக்கு புரிய வச்சேன். இப்போ யாரு என்ன எப்படின்னு தெரிஞ்சிடுச்சு தானே. இனிமே தெளிவான முடிவுகளை சரியாக எடுக்க பழகு. வாழ்க்கையில சில நேரம் சலிப்பாக தோன்றும், சில நேரம் செல்வ செழிப்பாக தோன்றும். ஆனா எது எப்படி இருந்தாலும் சரி, கஷ்டமோ நஷ்டமோ சந்தோஷமோ துக்கமோ எல்லா சூழ்நிலைகளிலும் உன்னால் அமைதியாகவும் இருக்க முடியும், மகிழ்ச்சியாகவும் இருக்க முடியும். அந்த பக்குவத்தை நீ தான் கொண்டு வரணும். முன்ன இருந்ததை விட இப்போ கொஞ்சம் நீ நல்லாவே முன்னேறி இருக்க. முன்னெல்லாம் சின்ன விஷயம் நடந்தாலும் உடனே பயந்து கவலைப்பட ஆரம்பிச்சிருவ. இப்போது அதையெல்லாம் கடந்து வரக்கூடிய பக்குவத்தை பெற்றுவிட்ட என் அன்பு பிள்ளையான உனக்காகவே நீ நினைச்சதையெல்லாம் நிச்சயமாக உன் கைகளில் தருவேன்.